ஃபர்ஸ்ட் டி20 ஆட்டத்துல நம்ம இந்தியா பெருசா கஷ்டப்படல. வருண் சக்கரவர்த்தி, அபிஷேக் சர்மா 2 பேருடைய அபாரமான ஆட்டத்தால ரொம்ப அசால்ட்டான வெற்றியை அடைஞ்சிட்டாங்க. ஆனா இப்ப அடுத்த 2வது ஆட்டம் நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல தான் நாளைக்கு நடக்க இருக்கு. இப்படி இருக்க அப்படியே வெற்றி கூட்டணியை தொடராம கேப்டனான சூரியகுமார் வெறும் 2 மாற்றம் இந்த ஆட்டத்துல நம்ம இந்திய அணியில அவரு கொண்டு வர இருக்காரு. இதனால இந்த 2வது டி20 ஆட்டத்துல இங்கிலாந்து அணியின் நிலைமை இன்னுமுமே மோசமா மாறத்துக்கான வாய்ப்பு தான் இப்ப உருவாகி இருக்கு. ஸோ அந்த வகையில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃபர்ஸ்ட் டி20 ஆட்டத்தில் நம்ம இந்தியா ஈஸியான வெற்றியை அடைஞ்சிருந்தாங்க. ஆனாலுமே சென்னை மைதானத்தின் பிச்சை பொறுத்த வரைக்கும் முழுக்க 100% ஸ்பின்னர்கள் நல்லா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பிச்சாக தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வருண் சக்கரவர்த்தி அவருக்கு இது ஹோம் கிரவுண்ட். அதனால வருண் சக்கரவர்த்தி அவரை சமாளிக்கிறதே நிச்சயமா இங்கிலாந்து அணிக்கு மிகப்பெரிய ஒரு திண்டாட்டமாக தான் இந்த 2வது டி20 ஆட்டத்தில் இருக்கு. இப்படி இருக்க வருண் சக்கரவர்த்தி அவருக்கு மேலும் கூடுதல் பலம் சேர்க்கும் விதமா இன்னொரு நம்ம தமிழக பிளேயரும் இந்த ஆட்டத்துக்கு உள்ள வராரு. அதாவது வாஷிங்டன் சுந்தர், அவரும் நம்ம தமிழக பிளேயர் தான். அவருக்கும் சேப்பாக்கம் மைதானம் ஹோம் கிரவுண்ட் தான். அதனால வாஷிங்டன் சுந்தர் அவரும் வருண் சக்கரவர்த்தி 2 பேரும் சேர்ந்து நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இந்த சனிக்கிழமை 2வது டி20 ஆட்டத்தில் களம் இறங்க போறாங்க. அதே போல ரிங்கு சிங் அவருக்கும் சின்னதா இன்ஜூர் ஆன மாதிரி தகவல்கள் வெளியாயிருக்கு. ஒருவேளை அவரால் விளையாட முடியல அப்படின்னா அவருக்கு பதிலாக மாற்று பிளேயரா த்ருவ் ஜூரல் அவரு களம் இறங்க இருக்காரு. ஸோ ஆக மொத்தம் ஓப்பனரா சஞ்சு சாம்சன், அவர் கூட அபிஷேக் சர்மா, 3வது பிளேயரா சூரியகுமார், 4வது பிளேயரா திலக் வர்மா, 5வது பிளேயரா ஹர்திக் பாண்டியா, 6வது பிளேயரா நிதிஷ்குமார் ரெட்டி, 7வது பிளேயரா ரிங்கு சிங் அவர் விளையாடலன்னா த்ருவ் ஜூரல் விளையாடுவாரு. 8வது பிளேயரா நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் கம்பேக் தர இருக்காரு. 9வது பிளேயரா அக்ஷர் பட்டேல், 10வது பிளேயரா ஹர்ஷ்தீப் சிங், கடைசி 11வது பிளேயரா வருண் சக்கரவர்த்தி. ஸோ இந்த பிளேயிங் 11 தான் ஏறக்குறைய நம்ம இந்திய அணி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நாளைக்கு இரவு விளையாட போற 2வது டி20 ஆட்டத்தில் விளையாட போறாங்க. ஸோ இங்கிலாந்து அணியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டி20 ஆட்டத்தில் விளையாண்ட நம்ம இந்திய அணியின் பிளேயிங் 11ஐயே சமாளிக்க முடியாமல் மோசமாக தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. இப்படி இருக்க கூடுதல் வலுவு சேர்க்கும் விதமாக சேப்பாக்கம் மைதானத்தில் வாஷிங்டன் சுந்தர், அதே போல் வருண் சக்கரவர்த்தி, இவங்க 2 பேருடைய ஹோம் கிரவுண்ட் காம்பினேஷனை இங்கிலாந்து அணி அவங்க சமாளிக்க மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக கஷ்டப்படதான் போகிறாங்க. ஸோ இந்த ஆட்டத்திலையும் நம்ம இந்தியாவுக்கு நிச்சயமாக சுலபமான வெற்றி ஒன்று கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.